ஹாய் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எல்லோரும் ரொம்ப நல்லா இருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன். நானும் நல்லா இருக்கேன். ஸோ இன்றைக்கி பார்த்தீங்கன்னா வ்ளாகு மத்தியானம் ஒரு 3 மணிக்கு அப்புறத்துலேருந்து தான் ஸ்டார்ட் பண்ணுறேன். இன்றைக்கி வேலை பார்க்கவே பிடிக்கல, செம்ம சோம்பேறியாக இருந்தது. ஸோ வ்ளாக் எடுக்கலாமா வேணாமான்னு யோசிச்சுட்டே இருந்தேன். ஒரு பெட்ஷீட்டெல்லாம் எடுத்து மடிச்சிட்டேன். சரி இன்னைக்கு சூப்பராக ஒரு ஸ்நாக்ஸ் பண்ணலான்னு பிளான் பண்ணியிருந்தேன்னா சரி அப்போ வ்ளாக் எடுக்க ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னு கிடக்கிறான்னு கேமரா ஆன் பண்ணிவிட்டு வேலை பார்த்துட்ருக்கேன். ஸோ ஹஸ்பண்ட் ஒரு 2 நாளைக்கு வெளியே போயிருக்காரா, அதனால் நேற்று ரசம் சாதம் பண்ணேன் பார்த்தீங்களா, அதுவே இருந்தது. ஒரு 11 மணிக்காக அதை உட்காந்து பிரஞ்ச் மாதிரி சாப்பிட்டுட்டேன். தனியாக இருந்தால் ஒன்றும் பெருசாக சமைக்கலாம் பிடிக்காது, உங்களுக்கெல்லாம் எப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள். அதனால் லேசியாக தான் இருந்தது. வீடு மாப்பெல்லாம் போட்டு கொஞ்சம் வேலையெல்லாம் பண்ணேன். சரி ஒரேடியாக ஈவினிங் ஏதாவது செஞ்சு சாப்பிட்டுக்கலாம் அப்படின்னு. ரொம்ப நாளாக எனக்கு அது என்னது காளான் சாப்பிட்ணுன்னு ஆசை. ரோட்டு கடை சைட்லலாம் செய்வாங்க இல்லையா, அந்த மாதிரி அபி வந்திருந்தப்போ கடையில் சாப்பிட்டேன். சரி வீட்லேயே செய்யலாமே அப்படின்னு இன்றைக்கி பிளான் பண்ணியிருக்கேன். லேட்டாக தானே சாப்பிட்டேன், பிரஞ்சு பசி எடுக்க ஆரம்பித்தது. சரி ஈவினிங் டிஃபன் மாதிரி பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு தான் இன்றைக்கி அதுதான் செய்யலான்ட்டு இருக்கேன். அம்மா இருந்த காலத்தில் ஸ்கூலுக்கு போன காலத்தில் நமக்கு இந்த காளானாவது ஒன்று, அது அன்னும் அப்படிலாம் காலேஜ் போக ஆரம்பித்ததுக்கப்புறம் தான் ஒரு தடவை வாங்கி கொடுத்தாங்க. நான் சின்ன வயசில் இருக்கப்போலாம் ஸ்கூல் முடிஞ்சு வந்தால் ஸ்நாக்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா அம்மா வீட்லேயே தான் ஏதாவது செய்வாங்க. முறுக்கு இந்த மாதிரி என்னது பொரிவழங்கா உருண்டை அது இதுன்னு செஞ்சு வச்சுருப்பாங்க. ஈவினிங் ஸ்நாக்ஸ்னால் அதுதான். எப்போயாவது கடைக்கு போனால் மிக்சர் இல்லைன்னா நெய்வேலியில் பார்த்தீங்கன்னா அந்த குட்டி குட்டி வடை கிடைக்கும் தள்ளுவண்டி கடையில். அது மாதிரி குட்டி குட்டியாக இருக்கும், பருப்போட சூப்பராக இருக்கும். அங்கே மெயின் பஜார்லேருந்து வாங்கிட்டு வருவாங்க. அது வந்து ரொம்ப ரேர் தான். மாதத்துக்கு ஒரு தடவை அப்பா சம்பளம் கிடச்சதுமே இந்தியன் கேஃபே ஹவுஸு இல்லைன்னா இன்னொன்று ப்ளூ ஸ்டார்னு ஒரு ஹோட்டல் இருந்தது, சோலாபூரி இல்லைன்னா இந்த இது வாங்கி கொடுப்பாங்க. அப்படி தான் இப்போ தான் என்னென்னலாம் ஸ்நாக்ஸ் வந்துருச்சு இல்லையா, என்னென்னவோ செய்கிறோம். அப்போல்லாம் பார்த்திங்கன்னா வெஜிடபிள் பிரியாணி மாதத்துக்கு ஒரு தடவை செய்வாங்க, அதுதான் ரொம்ப ஸ்பெஷல். மற்றபடி பார்த்திங்கன்னா சாம்பார், புளிக்குழம்பு, வத்தக்குழம்பு, கூட்டு, பொரியல், இதுதான். டிஃபன்னு பார்த்திங்கன்னா இட்லி, தோசை. சண்டே ஆனால் எங்கள் அம்மா பூரி இல்லைன்னா சப்பாத்தி, அதுதான் ஸ்பெஷல். அப்படி தான் சாப்பிட்டு வளர்ந்துருக்கோம். இப்போ பார்த்திங்கன்னா என்னென்னோ செய்கிறாங்க, நம்மளும் எல்லாம் செய்ய கற்றுக்கிட்டோம், பசங்களுக்கும் செஞ்சு கொடுத்துருக்கோம். நமக்குமே கூட எனக்கு ஆச்சரியமாக இருந்தது, அடடா நமக்கும் இப்படி டிஃப்ரெண்ட்டாக சாப்பிடணுன்னு தோணுது அப்படின்ட்டு. உங்களுக்குலாம் அப்படி இருக்குமா அப்படின்னு சொல்லுங்கள். ஸோ அம்மா இருந்த வரைக்கும் ஏதாவது அவங்க அந்த காலத்தில் செய்கிற மாதிரி பண்டம் செய்வாங்க. கேழ்வரகு பக்கோடா, ரொட்டி, அந்த மாதிரி தான் ஏதாவது நீர் கொழுக்கட்டை இதெல்லாம் தான் ஸ்நாக்ஸ் செஞ்சு கொடுப்பாங்க. ஸோ அந்த நார்மல் தேசி இதெல்லாம் பார்த்திங்கன்னா எனக்குமே அவ்வளோவா இப்போல்லாம் பிடிக்க மாட்டேங்குது. ஸோ அப்படியே காலம் மாற மாற நம்மளும் மாறிட்டு வரோம் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ காளானுக்கு தேவையான ஐட்டம்ஸ் எல்லாம் ரெடி பண்ணிகிட்ருக்கேன். காளான் வந்து கடையில் ஆக்சுவலாக பார்த்திங்கன்னா முட்டைக்கோஸில் தான் ஃபுல்லுமே போட்டு செய்வாங்க போல், ரோட்டு கடை ஸ்டைலில். யாரும் காளான் எல்லாம் அவ்வளோவா சேர்க்கறதில்ல. நான் இன்றைக்கி பார்த்திங்கன்னா முட்டைக்கோஸ் நிறையவும் ஒரு 4 காளான் மஷ்ரூம் மட்டும்தான் எடுத்து வச்சுருக்கேன். கடையில் வாங்குகிற மாதிரியே இருக்கணும் அப்படிங்கிறனால தான் நிறைய சேர்க்கல. நீங்கள் வந்து பாதி பாதி கூட சேர்த்துக்கலாம். ஸோ ஒரு 4 காளான் கட் பண்ணி சேர்த்துருக்கேன், ஒரு சின்ன துண்டு முட்டைக்கோஸ். ஆக்சுவலாக இது வந்து மிச்சங்களும் தூக்கி ஃப்ரீசரில் வச்சுருவேன், நாளைக்கு எப்படி அபி வந்தான்னா அவனுக்கு கொடுத்துடலாம் அப்படின்னு. ஸோ வீக்கெண்டு சாட்டர்டே சண்டே வருவானா இருக்கும். அதனால் ஹஸ்பண்டும் இல்லை, எனக்கு மட்டும்தானே, இதுவே நிறைய தான் இருக்கும். செஞ்சுட்டு அவனுக்கு கொஞ்சம் எடுத்து வச்சிடணும். ஸோ இப்போ அது கூட பார்த்திங்கன்னா 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கார்ன்ஃப்ளவரும் 2-3 டேபிள் ஸ்பூன் மைதா. நம்ம தண்ணியெலாம் சேர்க்க வேண்டாம், அந்த அலசின ஈரமே போதும். பெசரிட்டு தேவைப்பட்டதுன்னா கொஞ்சமாக மைதாவோ ஏதோ சேர்த்துக்கலாம். ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் கொஞ்சம் சேர்த்துக்கிறேன். இதுவுமே கடையில் வாங்கியிருக்கீங்கன்னு சொல்லாதீங்க, ஹஸ்பண்ட் எப்போயோ போனப்போ வாங்கிட்டு வந்துட்டார். வீட்டில் அரைச்சது காலி ஆகிடுச்சு, அந்த மாதிரி டைமில் மட்டும் யூஸ் பண்ணிப்பேன். ஸோ கொஞ்சமாக மிளகாத்தூள், சிக்கன் மசாலா, சிக்கன்லாம் அடிக்கடி செய்கிறதில்ல இல்லையா, கரம் மசாலாவுக்கு பதில் அது கொஞ்சம் சேர்த்துருக்கேன். உப்புமே கூட கொஞ்சமாக சேர்த்துக்கலாம் இது கூட. ஸோ பாருங்கள் தண்ணிலாம் சேர்க்காமல் இந்த மாதிரி பெசரி எடுத்துட்டேன். ஜஸ்ட் அப்படியே அள்ளி போட்டு வறுத்து எடுத்துட்டால் போதும். ஸோ கார்ன்ஃப்ளவர் எடுத்து வைக்கிறதுக்குள்ளே ஸ்லரி ரெடி பண்ணணும். அதுக்கு ஒரு 1/4 கப்பு தண்ணியில் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கார்ன்ஃப்ளவர் அதையுமே கூட கரைச்சி எடுத்து வச்சுக்கலாம். ஸோ எண்ணெய் வந்து நிறையெல்லாம் இன்றைக்கி சேர்க்க போகிறதில்ல, சின்ன கடாயில் கொஞ்சமாக சேர்த்துட்டு ஒரு 4 இடாக வறுத்து எடுத்துடலான் இருக்கேன். பாட்டிலையும் காலி ஆகிடுச்சு, அது சூடாகிறதுக்குள்ளே பாட்டிலும் ஃபில் பண்ணிடணும். ஸோ எண்ணெய் சூடாகிறதுக்குள்ளே இந்த மாதிரி குட்டி குட்டி வேலையெல்லாம் செஞ்சிடலாம். எடுத்த பாட்டில் இதெல்லாம் அந்தந்த இடத்துல வச்சிடலாம். ஏற்கனவே இங்கே எனக்கு இந்த ஸ்டவ் வைக்கிற பிளாட்ஃபார்ம் குட்டியாக தான் இருக்கும், அதனால் ஏதாவது நிறைய வச்சோம் அப்படின்னா அடசலாக இருக்கும். கருவேப்பிலை சேர்க்க மறந்துட்டேன், பொடியாக கட் பண்ண கருவேப்பிலையும் கொஞ்சம் கூட கொஞ்சமே சேர்த்துக்கணும். இது சைனீஸு, இந்தியன், தமிழ்நாடு எல்லாம் சேர்ந்த ஒரு கலவை அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ சாஸ் எல்லாம்
எடுத்து வச்சிடலாம். இன்னும் எண்ணெய் சூடாகலை. சில்லி சாஸ் எடுத்திருக்கேன், சோயா சாஸ், ரெட் சில்லி சாஸ், க்ரீன் சில்லி சாஸ், அப்புறம் கெச்சப். ஸோ எண்ணெய் சூடானதும் அதுக்குள்ளே போட்டு சும்மா அப்படியே அள்ளி தான் போட்டிருக்கேன். நல்லா மொறுன்னு ஆற அளவுக்கு திருப்பி விட்டு ஃப்ரை பண்ணி எடுத்துக்கணும். ஸோ வெளியில் நல்லா காற்றடிக்க ஆரம்பிச்சிருக்கு இப்போது. ஸோ பாருங்கள், இந்த மாதிரி எடுத்துடலாம். நான் உருட்டிலாம் போடலை, சும்மா அப்படியே அள்ளி தான் போட்டிருக்கேன். எப்படியுமே நம்ம வறுபட்டதுக்கப்புறமா அதை கையால் நல்லா பிச்சு தான் போடணும். அதனால் உருண்டை பிடிக்கணும்லாம் கிடையாது. அப்படியே எடுத்து அள்ளி இந்த மாதிரி போட்டோம்னா போதும். ஸோ ஒரு 2 ஈடு வறுத்து எடுத்துட்டேன். செய்யறதுக்கு பேன் எடுத்து வச்சிடலாம். ஸோ லாஸ்ட் ஈடும் ஃப்ரை பண்ணி எடுத்தாச்சு. அந்த எண்ணெயை வச்சு தான் இதுவும் செய்ய போகிறேன். கொஞ்சமாக தான் எண்ணெய் பாக்கியாக இருக்குது. ஸோ இது கடையிலலாம் பார்த்திங்கன்னா அவங்க அந்த ரெட்டு கலர்லாம் சேர்ப்பாங்க. நம்ம கொஞ்சமாக காஷ்மீரி ரெட் சில்லி பவுடர் சேர்த்துருக்கோம், அதனால் கலரெல்லாம் சேர்க்க வேண்டியில்லை. ஸோ பேனில் திருப்பியும் கொஞ்சம் எண்ணெய் சேர்த்துருக்கேன். அதனால் சூடாகிறதுக்குள்ளே சாஸ் பாட்டிலெலாம் திறந்து வச்சிடலாம். அது ஒன்றும் பெரிய வேலை இல்லை, ஆனால் சும்மா நின்றுட்டுருக்கோமே, அதனால் கடன்னு மூடியெல்லாம் திறந்து வச்சுட்டேன். ஸோ பல்லாரி வெங்காயம் பெருசாக எடுத்திருந்தனால என்ன பண்ணேன், ஒரு 3/4 வாசியை இதுக்கு கட் பண்ணி வச்சுருக்கேன். 1/4 வாசியை லாஸ்ட்டாக நம்ம சாப்பிட்றப்ப மேலே கொஞ்சமாக போடணும், அதுக்காக அதை தனியாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். வெங்காயம் வந்து கொஞ்சம் கண்ணாடி பதம் ஆற அளவுக்கு வதங்கினா போதும். ஸோ வெங்காயம் வதங்கிறதுக்குள்ளே அதை நல்லா கொஞ்சம் இந்த மாதிரி சின்ன சின்ன பீஸாக பிரித்து விட்டுடலாம். இப்போது வெங்காயம் வதங்கினதுக்கப்புறமா கொஞ்சமாக ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட். ஆக்சுவலாக கடையில் வாங்குறத விட நம்ம ஃப்ரெஷ்ஷாக சேர்த்து செஞ்சோம் அப்படின்னா இன்னும் வாசனையாக இருக்கும். டேட் முடிய போகுது அப்படிங்கிறனால சரி கொஞ்சம் இது காலியானதுக்கப்புறமா அரைச்சிக்கலாம் அப்படின்ட்டு ஃப்ரெஷ்ஷாக அரைச்சி வைக்கல நான். ஸோ அதுலேயும் உப்பு சேர்த்துருக்கோம், சாஸ்லேயும் உப்பு இருக்கும், அதனால் கொஞ்சமாக தான் உப்பு சேர்த்துருக்கேன். இப்போ இது கூட காஷ்மீரி ரெட் சில்லி பவுடர் கொஞ்சம் சேர்த்துக்கிறேன், பெப்பர் பவுடர் கொஞ்சம் சேர்த்துக்கிறேன். ரெண்டுமே ஒரு டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துருக்கேன். கொஞ்சமாக கிச்சன் கிங் மசாலா, இதுக்கு பதில் நீங்கள் கரம் மசாலா கூட சேர்த்துக்கலாம். ஸோ மசாலாவோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு வதக்கணும். அடுப்பு வந்து நல்லா சிம்மில் வச்சுருக்கேன், கருகிடக்கூடாது மசாலா, அப்புறம் டேஸ்ட் நல்லா இருக்காது. நல்லா ஒரு 1.5 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கிறேன். இது கூட இப்போ சாஸ் எல்லாம் சேர்த்துக்கலாம். 1 டீஸ்பூன் சோயா சாஸ், 1 டீஸ்பூன் க்ரீன் சில்லி சாஸ், 1 டீஸ்பூன் ரெட் சில்லி சாஸ், கெச்சப் வந்து ஒரு 2-3 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கிறேன். ஸோ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு தலை கொதித்து வரணும். கொதிச்சதுக்கப்புறமா நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்தோம் பார்த்திங்களா, அந்த கார்ன்ஃப்ளவர் ஸ்லரி சேர்த்துடணும். நான் கொஞ்சம் குழக்குழன்னு இருக்க மாதிரி தான் செய்ய போகிறேன். நல்லா ட்ரையாக வேணும் அப்படின்னா நீங்கள் நான் 1.5 கப்புக்கு பதில் 1 கப்பு தண்ணி சேர்த்தா போதும். ஸோ சாஸ் சேர்த்துட்டு நல்லா கொதிச்சதுக்கப்புறமா நம்ம வறுத்து வச்சுருந்த அந்த கலவையை இது கூட சேர்த்துடலாம். இதுக்கு எதுக்கு பேர் காளான்னு வந்துச்சுன்னு தெரியல. முட்டைக்கோஸில் செய்கிறாங்க, ஆனால் காளான்னு சொல்கிறாங்க. இது காரணம் யாரும் தெரிஞ்சதுன்னா சொல்லுங்கள், ஏன் இப்படி பேர் வந்துச்சு அப்படின்னு. ஸோ நல்லா வந்து இது கொஞ்சம் சுண்டி வரட்டும். பாருங்கள், நல்லா தலைன்னு கொதிச்சிட்ருக்கு. சரி, அது சிம்மில் வச்சுட்டு பாட்டிலெல்லாம் எடுத்து ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு கொஞ்சம் பிளாட்ஃபார்மையும் அதுக்குள்ளே க்ளீன் பண்ணிடலாம். அந்த பக்கம் பாத்திரமும் அப்படியே கழுவி வச்சிட்ருக்கேன், அதனால் சிங்க்லேயும் ஒன்றும் பாத்திரம் செய்கிறாது. இன்றைக்கி ஒன்றும் சமைக்கல பார்த்திங்களா, அதனால் பாத்திரமும் ஒன்றும் இல்லை. நேற்று ரசம் சாதம் பாக்கி இருந்ததை எடுத்து வச்சு சூடு பண்ணி சாப்பிட்டுட்டேன், அதனால் பேஸ்கெட்லேயும் ஒன்றும் பாத்திரங்கள் இல்லை. ஸோ அப்படியே கையோடு இங்கே இதையும் க்ளீன் பண்ணிவிட்டேன். அதுக்குள்ளே நமக்கு நல்லா சூப்பராக திக்காய் வந்துருச்சு பாருங்கள். நல்லா நிறையவே பொடியாக கொத்தமல்லி இலை கட் பண்ணி சேர்த்துருக்கேன். ஸோ அவ்வளோதான், சூப்பராக ரோட்டுக்கடை காளான் ரெடி. யார் யாருக்கெல்லாம் இந்த பிடிக்கும் அப்படின்னு சொல்லுங்கள். ரோட்டுக்கடை காளான் நல்லா சுட சூப்பராக சர்வ் பண்ணிடலாம். கடைகளெல்லாம் கொஞ்சோண்டு தான் தருவாங்க, ஆனால் சுட ஃபூன்னு ஊதி சாப்பிட்றதுல இருக்க ருசியே தனி தான். எத்தனை பேருக்கு பிடிக்கும்னு தெரியல, எனக்கும் அப்படிக்கும் ரொம்ப பிடிக்கும். ஸோ மேலே கொஞ்சம் வெங்காயம், மல்லி இலை, அப்புறம் கார்ன்ஃப்ளேக்ஸ். ஸோ பிளேட்டிங் பண்ணிவிட்டு சிட்டு டெட்டுக்கு சாப்பிட கொடுத்துருந்தேன். 2 பேரும் பசிக்குதுன்னு கேட்டுட்டு இருந்தானுங்க. சிட்டு ஓரளவுக்கு சாப்பிட்டான், டெட் இன்னும் உட்காந்து பார்த்துட்ருக்கான் பாருங்கள். ஸோ அவங்க 2 பேரும் சாப்பிட்டு முடிச்சுட்டானுங்க. இப்போ நான் வந்து காளான் சாப்பிட்டுட்ருக்கேன். சூப்பராக இருந்துச்சு. ரொம்ப நாளாக செஞ்சு சாப்பிட்ணும் அப்படின்ட்டு எப்போயோ ஒரு தடவை செஞ்சு ஏற்கனவே ஒரு தடவை கூட ரெசிபி போஸ்ட் பண்ணியிருக்கேன்.
எப்போயாவது அபி வந்தால் கடையில் சாப்பிடுவேன். இன்றைக்கி ரொம்ப கிரேவிங் இருந்தது சாப்பிட்ணுன்னு, அதனால் வீட்டிலே செஞ்சாச்சு. சூப்பராக இருந்தது. இப்போது டீ குடிக்கலாமா? ஸோ ஒரு ஆளுக்கு தான் டீ, அதனால் தண்ணி கொதிச்சதுக்கப்புறம் டீ தூள் கொஞ்சம் ஏலக்காய் எல்லாம் போட்டு சூப்பராக ஒரு ஏலக்காய் டீ. டிவி பார்த்துட்டு டீ குடிக்க வேண்டியது தான். ஸோ இது 2 ஆள் வரைக்கும் டீ போடலாம். அதில் நெஸ்டாஷியாவில் தான் வாங்கினேன்னு நினைக்கிறேன். ரொம்ப குட்டியாக இருக்குது பார்த்தீங்களா. 2 கப்பு டீ போடணும் அப்படின்னா ஜாக்கிரதையாக இருக்கணும், டக்குன்னு பொங்கி வெளியில் வந்துடும். ஸோ நல்லா கொதித்து டீ கமகமன்னு ஏலக்காய் வாசனையோட சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. ஸோ நல்லா காளான் சாப்பிட்டுட்டு சூடாக டீ குடித்தா வேறு லெவலில் இருக்கும். ஸோ அவ்வளோதான், ஒரு vlog போட்டு பார்த்துட்டே டீ குடிக்க போகிறேன். சிட்டு டெட்டும் எனக்கு கம்பெனி கொடுக்குறாங்க பாருங்கள். ஹோப் இன்றைக்கி வீடியோ உங்கள் எல்லாருக்கும் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இவ்வளோ நேரம் இந்த வீடியோ பார்த்தவங்க எல்லாருக்கும் என்னுடைய நன்றி, வணக்கம். லவ் யூ ஆல்.